ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த சீசனில் ரோஸ் செடியில் பூச்சி தாக்குதல் பிரச்சனை அதிகமாக இருக்க தான் செய்யுது. இதை நான் எப்படி சமாளிக்கிறேன் அப்படின்னா, முதல்ல செடிக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கணும். இயற்கையான முறையில் நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்க ஒரு கைப்பிடி அளவு வேப்பம் புண்ணாக்க அடி உரமாக கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா வெங்காயத்தோல் பூண்டு தோலை ஒரு கைப்பிடி அளவு அடி உரமாக கொடுக்கலாம். இது ரெண்டுத்தில் எதையாவது ஒன்று வாரத்துக்கு ஒரு தடவை ரெகுலராக நம்ம கொடுத்துட்டே வரலாம். இதனால் இயற்கையான முறையில் செடிக்கு நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். வேர்ப்புழுக்கள் வேரில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் செடி ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்ததாக செடிக்கு மேலே, அதாவது இலைகளில் பூச்சி தாக்குதல் ஏற்படும். இது கோடு கோடாக ப்ரௌன் கலர், பிளாக் கலரில் இருக்கும். இது சாறு உறிஞ்சும் பூச்சிகள். இது வந்ததுன்னா செடியில் இலைகளில் இருக்கக்கூடிய சாறு, அதாவது சத்துக்களை உறிஞ்சி இலைகள் சுருங்கிடும். மொட்டுக்கள்லேயும் வந்ததுன்னா மொட்டுக்கள் பூக்கிறதுக்கு முன்னாடியே சுருங்கி உதிர்ந்துடும். இந்த பிரச்சனையை தடுக்க இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டை நல்லா விழுதாக அரைச்சிட்டு அதை தண்ணியில் கலந்து இந்த தண்ணியை வடிகட்டி இந்த தண்ணி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இந்த பிரச்சனையை இதனால் நம்ம கட்டுப்படுத்த முடியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் மஞ்சள் தண்ணியை கூட ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டே வரலாம். இந்த பூச்சி தாக்குதல் இருக்கிற இலைகளை நீக்கி எடுத்துடுங்க. இந்த மாதிரி பராமரிப்பு கொடுக்கும் பொழுது நம்ம செடியில் புது தளிர் வளர்ந்து தொடர்ந்து பூ பூத்துட்டே இருக்கும். தேங்க்யூ.